இன்னைக்கு சூரசம்ஹாரம் கூடவே தண்டு விரதமும் கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாதனால நானும் கார்த்தியும் மட்டும்தான் வீட்ல சாமி கும்பிட்டு ஒரு 9 மணி போலலாம் கிளம்பிட்டோம். அங்க மடத்துக்குளத்துல பாத்தீங்கன்னா மழை தான். ஆனா பழனியில மழை வரும்னு எதிர்பார்த்தோம். இடையில எங்கேயுமே மழை இல்ல. இந்த இவ்ளோ கூட்டத்துலயும் நாங்க ஒன்னாருக்குள்ளேயே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதுதான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. கூடவே வந்து கும்பாபிஷேகம் நடக்க போறதுனால எல்லா 6 படை வீடுகளையும் முருகனை டிரா பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நாங்க என்ன ஒரு ஃபங்ஷன், ஃபெஸ்டிவல் எதுனாலுமே நாங்க பெரியநாயகி கோயிலுக்கு போகாம இருக்க மாட்டோம். அதுவும் இல்லாம எதேர்ச்சியா தான் இன்னைக்கு போனோம். திருக்கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால திருக்கல்யாணத்துக்கு தான் சாமி ரெடி பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கடைசியில சூரனை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் பழனியில வதம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்த சூரன். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கடைசியா சூரன் வந்து கிளம்பி போற வரைக்கும் அந்த ட்ரம் செட் வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் கிளம்பணும். இன்னைக்கு ஒரே இயற்கையோட ஸ்பீச் தான். ஒரே ஜாலியா தான் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் என்ன வேலை செஞ்சோம், இதுக்கப்புறம் தான் வேலையே ஸ்டார்ட் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.